ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JBPR கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான். அதுக்கு நான் வந்து ஒரு கட்டு வெங்காயத்தாள், 2 கேரட்டு, ஒரு 100 கிராம் பீன்ஸு, ஒரு குடமிளகா, 1/4 கிலோ சிக்கன். 1/4 கிலோ சிக்கனை வந்து நான் ஆல்ரெடி சிக்கன் 65 பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க அந்த ஆனியனை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து எண்ணெயிலே வதக்கணும். இது எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்தது வந்து காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். காய்கறியில் ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த தழைகள் இருக்குது இல்லையா, எல்லை மாதிரி இருக்கும், அதையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணுவேன். நம்மளுக்கு வந்து இதில் தண்ணிலாம் ஊற்ற போகிறதில்ல, ஃப்ரைட் ரைஸ்னால ஃபுல்லாகவே ஆயில் ஃப்ரை தான். ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஆயில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆயில் விட்டுட்டு ஆயிலே நீங்கள் எல்லாமே ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியனையும் அந்த தலைகளையும் எடுத்து நான் வந்து காய்கறியோடு போட்டு அதையும் நல்லா வதக்குறேன். வதக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருக்கவங்க 2 மூடி சோயா சாஸு, 2 மூடி வந்து டொமேட்டோ சாஸும் கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ என்கிட்ட கெச்சப் இல்லை, ஸோ அதனால் நான் 2 மூடி சோயா சாஸும் 1 ஸ்பூன் வந்து சில்லி சாஸும் சேர்த்துருக்கேன். நான் டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்க்கலை. ஸோ இதெல்லாம் சேர்த்துறதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால கண்டிப்பாக எக் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த காய்கறிலாம் நான் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு 2 முட்டையை உடச்சி கடாயிலேயே இதே பேன்லேயே 2 முட்டையை உடச்சி அதில் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அது அங்கேயே கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி பண்ணி காய்கறியோடு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். சில பேர் வந்து தனியாக பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து இதிலே தான் போட்டிருக்கேன். ஸோ 2 முட்டை எடுத்திருக்கேன் நான். 2 முட்டை போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கலரிட்டு முதல்ல தனியாக கலரணும், அதுக்கப்புறமா காய்கறிங்களோட நீங்கள் கலரிக்கணும். ஸோ கலர்னதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வேணுன்ற அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சாதம் வந்து 2 அழகு வடித்து ஆற வச்சுருக்கேன் பேன் காற்றுல. எங்களோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் 65 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலரிட்டோன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இது கூட வந்து வெள்ளரிக்காய், கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.